என்னிடத்தில் நீங்கள் அடிக்கடி துவா செய்யுங்கள், அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ்வாகிய நான் ரஹ்மத் செய்யணும், அருள் செய்யணும் அப்படின்னு துவா செய்யுங்க என்று தாயத்து நமக்கு வந்துச்சு. ரசூலுல்லாஹ் வந்தது. அப்ப இதுல என்ன தெரிகிறது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள் முஸ்லிம்கள் என அல்லாஹ்வை துவா செய்ய சொல்கிறான். இது நபி அவர்களுக்கு எப்படி பொருந்தாது அப்படின்னு பார்த்தோம்னா, முதுமை வயதை அடைந்தால் சி என்று கூட சொல்லாதீங்கன்னு சொல்லுது. இதுல அல்லாஹ்வுடைய தூதருடைய பெற்றோர்கள் சிறு வயதிலேயே இறந்து போகிறார்கள் என்கிற போது ரெண்டு பேரும் எப்படி முதுமை அடைஞ்சாங்க? அல்லாஹ் தஆலா இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. அப்ப இந்த துஆவின் அடிப்படையில் என்ன தெரிகிறது? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான அந்த பாரம்பரியம் முஸ்லிம்களுடைய பரம்பரையிலேயே வந்திருக்கிறது. அவங்க வாப்பா, அவங்க உம்மா, அவங்களுடைய பெற்றோர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அஜிதாதுகள், ஜத்தாத்துகள், பாட்டனார்கள், பாட்டிகள், பூட்டிகள், இப்படி எல்லாம் முஸ்லிம்களாக மட்டும்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியினர் இருந்தாங்களா? யோசிச்சு பாருங்க. எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபத்துல்லாவை கட்டி எழுப்பினார்களோ அதே காபத்துல்லாவில் தனது சிலைகளோடு சேர்த்து 360 சிலைகளை அந்த ஆலயத்தில் அவர்களுடைய வழித்தோன்றர்கள் வைக்கலையா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனை என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, கால லா யனாலு ஹதில் ஆலமீன், அநியாயக்காரர்களுக்கு என்னுடைய வாக்குறுதி பொருந்தாது என்று இறைவன் மறுப்பளித்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்க அபூஜஹலையும் முஸ்லிமாக கருதணும் உங்கள் வாதப்படி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக திருச்சி மாவட்ட ஜமாத் உலமா சபை சார்பாக சுன்னத்துல் ஜமாத் கொள்கை விளக்க மாநாடு என்கிற ஒரு மாநாடு நடந்து அதில் இவர்கள் பேசியவைகள் அனைத்தும் இவர்களுடைய கொள்கை தெளிவின்மையை படம் போட்டு காட்டியது என்பதை தொடர்ச்சியாக நாம அது குறித்த விஷயங்களை தெளிவுபடுத்தி வருகிறோம். அதன் வரிசையில் இவர்கள் கொள்கையற்றவர்கள் தான், இவர்கள் கொள்கையில் இவர்களே தெளிவில்லாமல் தான் இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் பேசியவையில் இருந்து அதுல இவர்கள் கொள்கையை சார்ந்தவர்களாக இவர்கள் யாரை அடையாளப்படுத்துகிறார்களோ அவர்களே எதிர்க்கிற போது, இவர்களிடத்தில் பதில் இல்லாமல் முழிக்கிற அந்த நிலையை பார்க்கிற போது இவர்களுடைய கொள்கை தெளிவின்மையை மக்கள் அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். அதுல நாம கடந்த பதிவுல உதவி தேடுவது தொடர்பாக இவருடைய கொள்கை தெளிவின்மை என்ன என்பது பற்றி நாம பார்த்திருந்தோம். அதன் வரிசையில நாம இன்றைக்கு பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர் மறுமை வாழ்க்கை குறித்து சில விஷயங்கள் நபி மொழிகளில் இடம்பெறுகிறது. அதை நாம ஹதீஸ்கள்ல தெளிவாக பார்க்க முடியுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபர் வருகிறார். வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய தந்தை எங்கே இருக்கிறார் என்று அந்த நபர் கேட்கிறார். கேட்கும் பொழுது ஃபின்னார், அவர் நரகத்தில் இருக்கிறார் என்று அந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளிக்கிறார். பதிலளித்ததோடு ஃபலம்மா கஃப தஆஹு, அவர் கவலையோடு திரும்பி செல்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை மீண்டும் அழைக்கிறார்கள். அழைத்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அபி வ அபாக ஃபின்னார், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளிக்கிறாங்க. அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிற இன்னொரு செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தாயாருக்கு போய் பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி அனுமதி கோரும் பொழுது அல்லாஹ் அனுமதி மறுத்து விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்கிற போது, இஸ்தஅதன்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி, என்னுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்காக நான் அனுமதி கோரினேன். ஃபலம் யூதன்லி, எனக்கு அல்லாஹ் அனுமதி அளிக்கவில்லை என்று அதற்கான காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லிடுறாங்க. தாயாருக்கு அனுமதி கேட்கிறாங்க பாவ மன்னிப்பு கேட்பதற்கு, அவங்க இணை வைப்பின் காரணத்தினால் மன்னிப்பு வழங்கப்படலை என்பதை இந்த நபிமொழிகள் இரண்டிலையும் நாம தெளிவுபட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் தந்தையார் நபி அவர்கள் வருகைக்கு முன்பாகவே இறந்த காரணத்தினால அவங்க இணை வைப்பில் இறந்திருக்கிறார்கள் என்பது குறித்த ஹதீஸ்களாக இது தெளிவுபடுத்துகிறது. இப்ப இந்த நிலையில இந்த ஹதீசுகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை இந்த மாநாட்டில் நீங்க பல விஷயங்கள் மார்க்கத்திற்கு முரணானவையாக இருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில விஷயங்கள் ஹதீசுகளின் அடிப்படையில் இவங்க பேசுறாங்க. அப்படி பேசுகிற அந்த விஷயங்கள்லையும் இப்ப இந்த நபி அவர்களுடைய பெற்றோர்கள் தொடர்பாக பேசுகிற நேரத்தில் இதற்கு கடுமையான எதிர்ப்பு இவர்களை சார்ந்தவர்கள் என்று இவர்களே யாரை சுன்னத்துல் ஜமாத்தினர் என்று அடையாளப்படுத்துகிறார்களோ, யார அவங்க பேசுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் இவங்க மௌனமாக இருக்கிறார்களோ, இன்னும் அவர்களுடைய கொள்கையை ஆதரித்து பல மேடைகள்ல பேசி வருகிறார்களோ,
அவர்கள் இதை எதிர்க்கும் பொழுது இவர்களுடைய பதில் மௌனம் என்பதை தாண்டி அவர்களுடைய கருத்தை அங்கீகரிப்பதை போன்ற நகர்வாக அமைந்திருக்கிறது என்கிற போது மக்கள் இவர்களுடைய கொள்கை தெளிவின்மையை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இவர்களுடைய கருத்து முரண்பாட்டில் இவர்களுடைய கொள்கை தெளிவின்மையில நாம பெற வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை. இதுல என்ன முரண்பட்டு பேசி இருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்கும் பொழுது, இந்த மாநாட்டில் பேசக்கூடிய ஜலாலுதீன் அன்வாரி என்கிற நபர் என்ன செய்யறாருன்னா, நாம குறிப்பிட்ட அந்த ஹதீஸின் அடிப்படையில அந்த விளக்கத்தை சொல்றார். ஹதீஸை குறிப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு நபி பட்ட கிடைப்பதற்கு முன்பதாகவே சிறு பிராயத்திலே அவர் தாய் இறந்து விட்டார்கள், தந்தை இறந்து விட்டார்கள். அந்த பாசத்துல நபி கேட்கிறார்கள், கபர்ல அழுகிறார்கள். அதை பார்த்து சஹாபாக்கள் அழுகிறார்கள். நபி கேட்கிறாரு, ரப்பி இஸ்தாதான் து ரப்பி, என்னோட ரப்பிடத்தில் அனுமதி கேட்டேன். ஆனா பலம் அஸ்தக்ஃபிரலஹா, அந்த தாய்க்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி பலம் யோதன் எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. அப்ப எதுக்கு அனுமதி கொடுத்தான்? பஸ்தாதான் துஃபியானா அஸூர ஃபஸூருஹா, கபரை ஜியாரத் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தான். நீங்க போய் சந்திங்க, ஜியாரத் பண்ணுங்க என்பதா. இது மூலம் தெளிவாக தெரிகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் பண்ணியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸும் முஸ்லிம்ல வருது. சியாசித்தாவுடைய 2வது கிதாபாகிய சஹீஹான சியாசித்தான சஹீஹான கிரந்தங்கள் அதுல 2வது அதுல வருகிறது, பக்கம் 314 பக்கம் எழுதி வச்சுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயாரனுடைய கபர் குறித்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பது தொடர்பாக அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கபரை ஜியாரத் செய்வதற்கு அனுமதித்த அல்லாஹ் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதை அனுமதிக்கல. ஏன் நபியை அவங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா, அவங்க நபி அவர்கள் வருகை தருவதற்கு முன்பாகவே அவருடைய தாயாரும் தந்தையாரும் சிறு வயதிலேயே இறந்து விட்டார்கள். நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்பாகவே அவர்கள் இறந்து விட்ட காரணத்தினால், வஃபாத் ஆயிட்ட காரணத்தினால ஏற்காமல் போயிட்டாங்க. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மீது உண்டான பாசத்தின் காரணத்தினால இப்படி கேட்கிறார்கள். அங்க கபர்ல போய் அழுகுறாங்க. அதை சுற்றி இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லும் பொழுது, இஸ்தஅதன்து ரப்பி, என்னுடைய இறைவனிடத்தில் நான் அனுமதி கேட்டேன், ஃபி அஸ்தக்ஃபிர லஹா, என்னுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு கேட்பதை, ஃபலம் யோதன்லி, அல்லாஹ் எனக்கு அதற்கு அனுமதி வழங்கவில்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதை அவர் சொல்கிறார். இப்படி சொல்லும் பொழுது இதற்கு மாற்றமாக மறுப்பு தெரிவிக்கக்கூடிய இவர்களை சார்ந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிற இன்னொரு சாரார் மஜ்லிஸ் உலமா என்று வைத்து அதுல துணைத் தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய முகமது காசிம் அஹ்லரி என்கிற ஒருவர் இதற்கு உலமா சபையா உப்மா சபையா என்று இவர்களை விமர்சித்து பதில் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்ல வருகிறார்? பல காலமாக தமிழகத்தில் பரப்பப்பட்டு வருகிற இன்னொரு ஒரு மிக மோசமான கருத்தாக்கத்தை அவர் விதைக்கிறார். சமீபத்தில் திருச்சியில சில தப்லீக் உலமாக்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க. அதுல பல விஷயத்தை பேசும்போது ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ் அவங்களுடைய தாயாரை ஜியாரத் செய்ய போகும்போது அவங்க பாவ மன்னிப்புக்காக நீங்க துவா கேட்க கூடாது அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால அவங்களுடைய தாயாரெல்லாம் முஸ்லீம் கிடையாது அப்படின்னு பேசியிருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னா, ஏற்கனவே தப்லீக் ஜமாத்துக்காரங்க ஜியாரத்து கூடாது, மௌலூது கூடாது, உருசு கூடாது, வசீலா கூடாது, வடிமார்கிட்ட உதவி தேடக்கூடாது, இப்படி எல்லாம் பேசுவாங்க. கடைசியில் அப்படி பேசி இப்படி பேசி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கிடைக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர்கள் காபிர்கள் வந்துட்டாங்க. கேட்டீங்களா? நவுது பில்லாஹ், அல்லாஹ் காப்பானாக. என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் தந்தையர் குறித்து இப்படி பேசுவது தவறு என்று அது ஏற்புடையதாக இல்லை என்கிற மாதிரி இப்படி தன்னுடைய அந்த உரையை தொடங்குறார். அப்ப இதுல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, முழுக்க நீங்க அந்த அவர் பேசி இருக்கிற வீடியோவை பார்த்தாலே முழுக்க சென்டிமெண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியானவங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் போய் எப்படி இணை வைப்புல இறக்க முடியும், அது எப்படி சரியாக இருக்கும், எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய தூதர், எப்படி உலகத்திற்கே ஒரு அருட்கொடை என்று இப்படி சென்டிமெண்டா ஹதீஸ்ல ஒன்று தெளிவாக வந்த பிறகு, அல்லாஹ்வுடைய தூதரே அதை தெளிவுபடுத்திய பிறகு இப்படியான இந்த லாஜிக்கு சென்டிமெண்ட்டுக்கு இடம் தரக்கூடாது
என்கிற ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல ஆழமாக நாம புரிந்து கொள்ளணும். இவர்களுக்கு மறுப்பளிப்பதாக சொல்லி இவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரமும் முற்று முழுவதுமாக பிழையானது என்பது குறித்தையும் நாம பார்த்துட்டு இவர்களுடைய முரண்பாடை நம்ம முதல்ல பார்ப்போம். இப்ப இவர் என்ன விளக்கம் தருகிறார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, அதற்கு தன்னறி வள்ளல், வாழ்வழித்த வள்ளல், தியாக செம்மல் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடித்த பிறகு அவர்களும் அவர்களுடைய அருமை திருமகனார் அன்பு பெருமகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் காபாவின் முன்னிலையில் இருந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. என்ன துஆ செய்றாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல அலிஃப் லாம் மீம் சூரத்துல் பக்ராவில் சொல்றான், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமீன் லக முந்துரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். இறைவா, என்ற 2 நபர்களையும் எப்போதும் இரு உலகத்திலும் முஸ்லிம்களாக ஆக்கிவி. எங்களுடைய சந்தானங்களிலிருந்து ஒரு கூட்டம் எப்போதுமே என்ன செய்யணும்? கியாம நாள் வரை முஸ்லிம்களாகவே இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல துஆ செய்துட்டு அடுத்த ஆயத்துல அவங்க மேல என்ன துஆ செய்தாங்க அல்லாஹ் சொல்றான், ரப்பனா பாஸிபிஹிம் ரசூலன் மின்ஹும். யா அல்லாஹ், அந்த முஸ்லிம்களுடைய கூட்டத்திலேயே இறுதி நபி ரசூலை நீ அனுப்பணும். அல்லாஹ் தஆலா இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. அப்போ அல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய துஆவை ஏற்றுக்கொள்றாங்க. நபிமார்களுடைய துஆவெல்லாம் கபூல். அப்ப இந்த துஆவின் அடிப்படையில் என்ன தெரிகிறது? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான அந்த பாரம்பரியம் முஸ்லிம்களுடைய பரம்பரையிலேயே வந்திருக்கிறது. அவங்க வாப்பா, அவங்க உம்மா, அவங்களுடைய பெற்றோர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அஜிதாதுகள், ஜத்தாத்துகள், பாட்டனார்கள், பாட்டிகள், பூட்டிகள், இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மூதாதையராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த காபத்துல்லாவை கட்டிய பிறகு என்ன துஆ செஞ்சாங்க? இது யர்ஃபு இப்ராஹிம் அல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். அவங்க அந்த ஆலயத்தை எழுப்பிய பிறகு என்ன சொன்னாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா எங்களிடமிருந்து இந்த நற்செயலை ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். ரப்பனா வஜஅல் முஸ்லிமைன் லக், இறைவா எங்கள் இருவரையும் முஸ்லிம்களாக ஆக்கு. ஒமின் துர்ரியத்தினா, எங்களுடைய அந்த குடும்பத்தார்களையும் எங்களுடைய அந்த உம்மத்தினர்களையும் எங்களுடைய தலைமுறைகளையும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக ஆக்கு என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் இதுல சொல்லுவது முஸ்லிம்களாகவே வைத்துக் கொண்டிருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரார்த்தித்தார்கள் என்று அதுல தவறான மொழிபெயர்ப்பையும் இடைச்சொற்களையும் செய்கிறார் என்பதை நீங்க கவனிக்கணும் கூடுதலாக. அதே மாதிரி அதுல அவர் இப்ராஹிம் நபி கேட்கிற அந்த பிரார்த்தனை சொல்லும் பொழுது ரப்பனா வபாஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், அவர்களில் இருந்து ஒரு தூதரை நீ ஏற்படுத்து, அனுப்பு என்று கேட்டார்கள். அப்ப அந்த அடிப்படையில தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சாங்க. அவர்களுடைய உம்மத்தினரும் முஸ்லிம்களாக வழித்தோன்றலும் இருக்கணும்னு பிரார்த்தனை செய்து, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதராக என்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒருவரை ஏற்படுத்துன்னு சொன்னாங்கல்ல. அப்ப பார்த்தா இப்ராஹிம் நபி முஸ்லிம், அவங்க வழியாக இருக்கிறவங்கள முஸ்லீமா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்யறாங்க. ரசூலுல்லாவும் ஒரு தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்த ஒருவராக தேர்ந்தெடுக்கப்படணும் பிரார்த்தனை செஞ்சாங்க. அப்ப இது பிரார்த்தனை பலிச்சிருச்சுல. அல்லாஹ்வுடைய தூதராக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்ல, அது மாதிரி அவங்களுடைய உம்மத்தினரும் முஸ்லிம்கள் என்பதை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான் என்று இவராக அதுல இல்லாத கருத்துக்களை இட்டுக்கட்டுவதை நாம பார்க்கிறோம். முதல்ல அந்த வசனங்கள் என்ன சொல்லுது? உண்மையில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த காபத்துல்லாவை கட்டி எழுப்பிய பிறகு தன்னுடைய அற்புதமான இந்த தன்னுடைய சந்ததியினருக்கும் பின்னால் வரக்கூடிய நபர்களுக்கும் ஒரு அழகான ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறாங்க. என்ன பிரார்த்தனையை முன்வைக்கிறாங்க? எப்படி தாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோமோ அதே போன்று எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த உம்மத்தினரும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆகியிருக்க வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக முன்வைக்கிறாங்க. ஒரு தூதர் தன்னுடைய சமுதாயத்தில் வர வேண்டும், அனுப்பப்பட வேண்டும் என்பதையும் பிரார்த்தனையாக முன்வைக்கிறாங்க. இப்ப இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்ப இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை ஏற்றான் என்பது தவிர்த்து நபிமார்களுடைய பிரார்த்தனையினால அல்லாஹ் அல்லது கபூல்னு தான் அர்த்தம் என்று சொல்லுகிற அந்த நடைமுறை இங்க இருக்கு. அவங்க பிரார்த்தனை வைப்பாங்க, அதற்கு அல்லாஹ் அதன் அடிப்படையில முஸ்லிம்களாகவும் ஆக்கியிருப்பான். அப்ப நீங்க சொல்லுகிற அடிப்படையில முஸ்லிம்களாக மட்டும்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியினர் இருந்தாங்களா? யோசிச்சு பாருங்க. எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபத்துல்லாவை கட்டி எழுப்பினார்களோ அதே காபத்துல்லாவில் தனது சிலைகளோடு சேர்த்து 360 சிலைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி எழுப்பிய அந்த ஆலயத்தில் அவர்களுடைய வழித்தோன்றல்கள் வைக்கலையா? அப்ப ஒரு மாற்றமாக
மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆதாரங்களுக்கு மாற்றமாக இவர் பேசுவதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இது குறித்த இன்னொரு பிரார்த்தனையை சூரத்துல் பக்கராவில் இடம்பெறுகிற 127வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். இதுவத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் வந்து சில கட்டளைகளை கொண்டு சோதிக்கிற போது ஃபஅத்தமஹுன்ன, அனைத்தையும் அவர் முழுமையாக நிறைவு செய்தார் என்று சொல்லிட்டு அவர் செய்த மற்றும் ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் சொல்றான். கால இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, உம்மை நாங்கள் ஒரு தலைவராக, உம்மை நாம் மக்களுக்கு வழிகாட்டியாக தலைவராக நான் ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லும் பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனை என்ன? மின் துர்ரியத்தி, என்னுடைய வழித்தோன்றல்களையும் அவர்களிலிருந்தும் நீ ஆக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, கால லா யனாலு ஹதில் ஆலிமீன், அநியாயக்காரர்கள் அவர்களை என்னுடைய வாக்குறுதி சேராது, அநியாயக்காரர்களுக்கு என்னுடைய வாக்குறுதி பொருந்தாது என்று இறைவன் மறுப்பளித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த வசனம் எதை சொல்லுது நமக்கு? தனக்கு பின்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்ததற்கு பிறகு அநியாயக்காரர்கள் வருவார்கள், அநியாயக்காரர்களாகவும் இந்த சமுதாயம் மாறி போகும். யார் அப்படி அநியாயம் இல்லாமல் இணை கற்பிப்பு இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் வழித்தோன்றல் முன்னோடியாகவும் அவர்களை முஸ்லிம்களாகவும் இறைவன் ஆக்கலாம் என்கிற அந்த விஷயத்தை மிக தெளிவாக இறைவன் குறிப்பிட்ட பிறகு, அப்ப இப்படி இதுல இப்ராஹிம் நபி பிரார்த்தனை கேட்டதனால அவங்க அனைவருமே முஸ்லிம்களாகவே வந்தார்கள் என்பது யதார்த்த ஹதீஸ்ல நபி அவங்க அனுப்பப்பட்ட சமுதாயத்தினுடைய நிலையும் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அல்லாஹ் அப்படி அதற்கு மறுப்பு தெரிவித்து அதுல உங்களுடைய அந்த பிரார்த்தனை இவர்களை சாராது, அநியாயக்காரர்களுக்கு பொருந்தாது என்று இறைவன் சொல்லி இருப்பதை பார்த்தாலே நமக்கு புரியலையா? அப்ப எப்படி ஒரு அப்பட்டமாக அந்த வசனத்தை திரித்து இருக்கிற எல்லாரையும்னா நீங்க அபூஜகலையும் முஸ்லிமாக கருதணும் உங்கள் வாதப்படி. அப்ப இப்படியாக அந்த வசனத்தை வளைத்தொழிப்பதை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த வசனத்தை வச்சுட்டு அவர் சொல்ற விளக்கம் இருக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? முஸ்லிம்களுடைய பரம்பரையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, பாட்டி பூட்டி எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதருடைய பரம்பரை முழுக்க அவர்கள் எல்லாமே முஸ்லிம்கள் தான் என்பதை, ஆதம் நபியிலிருந்து எல்லாரும் முஸ்லிம்கள் தான் என்பதை இது சொல்லுது அப்படின்னு இந்த வசனத்தில் இல்லாத ஒரு கருத்துக்களை இவராக மனோ இச்சையின்படி சொல்றார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் ஆதம் நபி வேற அவங்க எந்த பரம்பரையில வந்தான்னு இது ஒரு ஆயத்து. மேலும் அல்லாஹ் என்ன சொல்றான், ஒத்த கல்லுபுக்கு நபியே நாயகமே, உங்களை நான் எனக்கு சஜதா செய்யக்கூடியவர்களையே புரட்டி புரட்டி கொண்டு வந்தேன் இதுவரை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அல்லாஹ்வுக்கு சஜதா செய்து வழிபடுகின்ற மோமின்கள் முஸ்லிம்களுடைய பாரம்பரியத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய மூதாதையர்களுடைய முதுகம் தம்பின அல்லாஹ் தஆலா புரட்டி வருகிறான். இது குர்ஆனுடைய 2வது ஆயத்து. மற்றொரு வசனம் சூரத்து ஷூரால இடம்பெறுகிற 219வது வசனத்தை குறிப்பிடுகிறார். வத்த கல்லுபக ஃபி சாஜிதீன், நபியே எனக்கு சஜ்தா செய்பவர்களிடத்திலேயே உன்னை புரட்டி கொண்டிருந்தோம் என்று இப்படி தவறான ஒரு மொழிபெயர்ப்பு வச்சு இந்த வசனத்தை சொல்றார். உண்மையில் இதுல அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான், இதற்கான அர்த்தம் என்ன, இதனுடைய முன்பின் வசனங்கள் எதை பற்றி பேசுகிறது என்று பார்த்தால் அல்லாஹ் மிக தெளிவாக இதுல சொல்றான். அல்லதி யராக ஹீன தகும், நபியே நீர் தொழும் போது அல்லாஹ் உம்மை பார்க்கிறான். வத்து கல்லுபக ஃபி சாஜிதீன், நீங்கள் சஜ்தா செய்வோரோடு நீங்கள் செயல்படுவதையும் அல்லாஹ் பார்க்கிறான் என்று இறைவன் அல்லாஹ்வுடைய தூதருடைய நடவடிக்கைகளை கவனிப்பது குறித்து இந்த வசனம் பேசுகிற இந்த வசனத்தை உங்களை நாங்க சஜ்தா செய்தவர்களிடத்திலேயே புரட்டினோம் என்று மாற்றமாக முன்பின் வசனங்களுக்கு முரணாக இவர்கள் மனதில் என்ன விஷத்தை வைத்திருக்கிறார்களோ அதை இந்த வசனத்தின் மீது திணிக்கிற ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். அப்ப இவர்கள் சொல்லுவது போன்றதை சொல்லிட்டு அவர் சொல்றார், மூமின்கள் முஸ்லிம்களுடைய பரம்பரையிலேயே அவங்க முதுகன் நண்டுகளையே அல்லாஹ் புரட்டி வரான். இப்படிலாம் எங்க இருக்கு? இப்ப நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து இந்த வசனத்திலிருந்து எப்படி அதை நம்ம புரிய முடிகிறது? அப்ப பொருத்தம் இல்லாமல் அதை மொழியாக்கம் செய்து பொருத்தம் இல்லாத ஒரு ஆதாரம் என்று குறிப்பிட்டு விட்டு அதற்கு அறவே தொடர்பில்லாமல் பேசுகிற ஒரு சூழலை நாம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இவர்கள் சொல்லக்கூடிய எல்லா ஆதாரங்களும் அப்படித்தான். 3வது ஒரு வசனத்தை சொல்றாரு. அல்லாஹ் சொல்றான், குர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நபியே நாயகமே என்னிடத்தில் நீங்கள் அடிக்கடி துஆ செய்யுங்கள், அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ்வாகிய நான் ரஹ்மத் செய்யணும், அருள் செய்யணும்
அப்படின்னு துவா செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்து நமக்கு வந்துச்சா ரசூலுல்லாஹ் வந்துச்சா? ரசூலுல்லாஹ் இதெல்லாம் வந்தது. குல் ரப்பிர்ஹம்ஹுமா, நபியே நாயகமே உங்களுடைய பெற்றோர்களுக்காக துவா செய்யுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அப்படி துவா செய்திருக்காங்க. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள் முஸ்லிம்கள் என அல்லாஹ்வே துவா செய்ய சொல்கிறான். சூரா இஸ்ரால இடம்பெறுகிற 24வது வசனம், வகுர் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று அல்லாஹ் கேட்க சொல்றான்ல. சிறு வயதுல என்னை எப்படி அவர்கள் கவனித்துக் கொண்டார்களோ அதை போன்று இறைவாணி அவர்களுக்கு அவ்விருவருக்கும் அருள் செய் என்று வகுல்னு அல்லாஹ் சொல்றான்ல. யார் அதை முதல்ல, இது நம்பிக்கை வந்ததா நமக்கு வந்ததா? நபிக்குத்தானே முதல்ல வந்துச்சு. அப்ப நபியே அல்லாஹ் துவா செய்ய சொல்றான் அப்படின்னா, அப்ப துவா செய்ய சொல்லுகிற அடிப்படையில் அப்ப அவங்க முஸ்லீமாக இருந்தா தானே சொல்ல செய்ய முடியும் என்கிற மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். ஆனா இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம் அப்படின்றத நாம இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி முன்பின் விஷயங்களை பார்க்கும் பொழுதே புரிந்து கொள்ளலாம். ஏன் இந்த வசனத்தினுடைய அதனுடைய இந்த முழு வசனம் என்ன சொல்லுது, இதில் இடம்பெறுகிற மற்ற விஷயங்கள் என்ன, இது நபி அவர்களுக்கு எப்படி பொருந்தாது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வசனத்தில் இவர் சொல்லக்கூடிய அதே வாசகம் என்ன சொல்லுது? இவர் சொல்லக்கூடிய அந்த வாசகம் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, நாங்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது என்னை இருவரும் எப்படி பராமரித்தார்களோ இறைவனி அப்படி அவர்களுக்கு அருள் செய் என்றாலே, தாய் தந்தையர் நபி அவர்களை சிறு வயதில் பராமரித்தார்களா? உண்மையான நிலை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா அவர்களுடைய வயிற்றில் இருக்கிற போதே அவருடைய தந்தை மரணித்து விடுகிறார். தாயாரும் சிறிது காலத்தில் இறந்துடுறாங்க, சில மாதங்கள்ல. அப்படி இருக்கிற போது இந்த சூழல்ல இவங்க பராமரித்தது போல அருள் புரி என்ற பிரார்த்தனை இப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு பொருத்தமாகும். அதே மாதிரி இந்த வசனத்துல மற்ற விஷயங்கள் என்ன சொல்லுது, அந்த 2 பேர்ல ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமை வயதை அடைந்தால் சீ என்று கூட சொல்லாதீங்கன்னு சொல்லுது. இதுல அல்லாஹ்வுடைய தூதருடைய பெற்றோர்கள் சிறு வயதிலேயே இறந்து போகிறார்கள் என்கிற போது 2 பேர் அப்படி முதுமை அடைஞ்சாங்க. யார் முதுமை இதில் அடைந்தது? யாரிடத்துல நபி அவர்கள் சீனு சொல்லக்கூடாது? அப்ப இது பொதுவாக அனைவருக்குமான அறிவுரையாக சொல்லப்படுகிற ஒரு வசனத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இந்த வசனத்தை ஏருக்கு மாறாக இதை நபி அவர்களுக்கு அல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னதாக இப்படி ஒரு புரட்டி மாற்றி இப்படி சொல்லக்கூடிய இவர்களுடைய இந்த அபாயகரமான சிந்தனையை நாம விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப இப்படியான இந்த வசனத்தை சொல்லிட்டு இது 3 அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பெற்றோர்களுக்கு சொர்க்கம்தான் என்பதை தெளிவுபடுத்துது என்று இவர் சொல்லக்கூடிய அத்தனையுமே பிழையானது என்பதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஹதீஸையும் குறிப்பிட்டு சஹீஹ் புகாரியிடம் வருகிற அந்த செய்தியை குறிப்பிடுகிறார். புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருது, மிஷ்காத் ஷரீஃபில் அதே ஹதீஸ் ஃபதாயிலுன் நபிங்கிற பாடத்தில் வருது. புஇஸ்து மின் கைரி குரூனி பனி ஆதம் கர்னன் ஃபகர்னன் ஹத்தா குன்து மினல் கர்னி அல்லதி குன்து மின்ஹு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களில் இருந்து தலைமுறையாக ஒவ்வொரு தலைமுறையாக நான் சேர்கின்றவரை, துன்யாவில் பிறக்கின்றவரை அல்லாஹ் தஆலா அந்த சிறந்த உயர்ந்த கூட்டத்துல தான் என்னுடைய பரம்பரையை ஆக்கியிருக்கிறான் அப்படின்ற சொல்றான். தெளிவா இருக்கு புகாரில. நான் இந்த துன்யாவில் வருகின்றவரை அல்லாஹ் தஆலா மிக ஹைரான குரூன், சிறந்த பாரம்பரியத்துல கொண்டு வந்திருக்கிறான். சிறந்த பாரம்பரியம் முஸ்லீம் மோமினா இருந்தா தானே சிறந்தவர்கள். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர்கள் முஸ்லிம்கள் தான் அப்படிங்கிறது. மேல 3 ஆயத்தை சொன்னேன், இப்போ ஒரு ஹதீஸ் சொன்னேன். புஇஸ்து மின் கைரி குரூனி பனி ஆதம், ஆதமுடைய மக்களிலேயே தலைமுறையாக கர்ணன் தலைமுறையாக நான் சிறந்த தலைமுறை வழியே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஹத்தா குந்து மின் கர்னில்லதி குந்து ஃபீஹி, இப்ப நான் தோன்றி இருக்கிற இந்த சமுதாயம், அனுப்பப்பட்டிருக்கிற இந்த சமுதாயம் வரைக்கும் ஆதமுடைய தலைமுறையிலிருந்து ஒவ்வொருவராக இப்படியான ஒரு சூழல் சிறந்த பாரம்பரியத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று அதை மொழிபெயர்ப்பு செய்கிறார். சொல்லிட்டு இதை என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, இதை வச்சு என்ன வாதம் முன் வைக்கிறார்னா, முஸ்லீமாக இருந்தாதானே சிறந்தவர்கள் என்கிற ஒரு வாதத்தை வைத்து இதனால அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர்கள் முஸ்லீம்கள் என்று தெரியுது அப்படின்றத சொல்றாரு. முதல்ல ரசூலுல்லாஹ் இதை எதற்கு சொன்னாங்க, மற்ற நபிமொழிகளோடு இதை பொருத்தி பார்த்து இதை எப்படி புரிவது? ஒன்று, ஒரு குர்ஆன் வசனத்திற்கும் ஹதீஸுக்கும் குர்ஆன் என்ன விளக்கத்தை தருகிறது, ஹதீஸ் என்ன விளக்கத்தை தருகிறதுன்றதுல ஒரு மூமின் பார்க்கணும். இவர் எப்படியாக இதை தனக்கு சாதகமாக இந்த ஹதீஸை இவர் ஒடிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா,
சை முஸ்லீம்ல ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தி சொல்றாங்க, இன்னல்லாஹ இஸ்தஃபா கினானா மின் வலது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழித்தோன்றர்களிலிருந்து கினானாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபா குரைஷன் மின் கினானா, கினானாவிலிருந்து குரைஷியர்களை தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபா மின் குரைஷின் பனி ஹாசிம், குரைஷியர்களிடமிருந்து பனு ஹாசிம் என்கிற அந்த கிளையினரை தேர்ந்தெடுத்து வஸ்தஃபனி மின் பனி ஹாசிம், அந்த பனு ஹாசிமில் இருந்து என்னை தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப அந்த சிறப்பு படுத்துறதுல இப்படியான சிறந்த தலைமுறையில தான் வந்ததாக சொல்றாங்களே. இப்போ குறைஷிகளும் அந்த சிறந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த நபிமொழியின் அடிப்படையில் அந்த சமுதாயத்தையே தான் அனுப்பப்பட்டிருக்கிற அந்த தலைமுறையே அந்த கர்ணே ஒரு சிறந்த தலைமுறை என்று சொன்னார்கள் என்று உங்கள் வாதப்படி வைத்துக் கொண்டால், அப்ப ஏன் அந்த குறைஷிகள் அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்க்கணும்? ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை பத்ர் போர்க்களத்தில் எதிர்த்து நிற்கணும்? உஹது போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏன் காயம் ஏற்படுத்தப்படுகிற அளவிற்கு அவர்களை கொல்ல திட்டமிட்டு அவர்கள் தொழும் பொழுது துன்புறுத்தி அவர்களை நாடு கடத்த வேண்டும் என்கிற முடிவெடுத்து கடைசியில் அவர்களை கொன்று வருபவர்களுக்கு பரிசு அறிவிக்கிறார்கள் என்றால், அப்ப ஏன் சிறந்தவர்களாக? அப்ப இந்த விஷயம் இது அல்லாஹ்வுடைய தூதர் இதில் யாரை குறிப்பிடுகிறார்கள், எதற்கு இதை சொல்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக போயிடும். இதுல முஸ்லிம்களைத்தான் சிறந்தவர்களாக நபி அவங்க சொல்றாங்களா? அப்ப இவ்வளவு விஷயங்களும் நமக்கு இதுல முஸ்லிம்களை பற்றி அவர்களை சிறந்தவர்களாக சொல்லல, தான் வழி வழியாக வருகிற சிறந்தவர்களாக மக்கள் பார்வையில் இருக்கக்கூடிய அது போன்ற ஒரு சிறந்த குலத்திலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இங்கு சொல்கிறார்களே ஒழிய முஸ்லீமாக கருதுபவர்களை வைத்து அல்ல என்பதை அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சமுதாய மக்களை வைத்தும் அவங்களுடைய கொள்கையை வைத்தும் அந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருந்த அநியாய அக்கிரமங்களை வைத்தும் நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்கிறோம் என்கிற போது, அப்ப இப்படியாக இன்னும் சொல்ல போனா அபூஜஹல் அந்த இவர்களுடைய கர்ணில் இருக்கக்கூடிய இவங்களுடைய அந்த குலத்தை சார்ந்தவனாகத்தானே இருந்தான். அப்துல் முத்தலிப் என்கிற தன்னுடைய பாட்டனார் அவருடைய கொள்கையில் தானே அபூஜஹல் இருந்ததாக ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இது எப்படி நாம தெரிஞ்சுக்கிறோம்? எவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்ட பிறகும் கூட இவர்கள் இந்த கொள்கையில ஒரு விடாப்புடியாக நபியவர்களை பெருமைப்படுத்துகிறோம் என்கிற காரணத்தை சொல்லி இந்த நபிமொழிகளை எல்லாம் மறுத்து இவர்கள் தங்களுடைய அந்த கொள்கையை நிலைநாட்டுகிறார்கள், தன்னுடைய அந்த குர்ஆன் வசனங்களையும் நபிமொழிகளையும் திரிக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவங்க எப்படி அதை தெளிவுபடுத்துறாங்க அப்படின்னா, அப்துல் முத்தலிப் அவர்களுடைய கொள்கையில் தான் அபூஜஹல் இருக்கிறான் என்பதை நபிமொழிகள் நமக்கு தெளிவாக அறிவிக்கிறது. இதை எப்படி நாம தெரிந்து கொள்கிறோம்? சஹீஹ் புகாரி இடம்பெறுகிற அந்த செய்தியில நீங்க பார்க்கலாம். அதுல அபூ தாலிப் அவர்களுக்கு மரணம் நெருங்குகிற அந்த வேளையில அல்லாஹ்வுடைய தூதரும் அவருக்கு அருகாமையில அமர்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு அங்கு அபூ தாலிப் அவர்களிடத்துல அபூஜஹலும் அப்துல்லா பின் அபீப் உமையா என்கிற அந்த கொடியவனும் அமர்ந்து கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும்படி அபூ தாலிப் அவர்களுக்கு கட்டளையிடுறாங்க. ஆனா அவர் என்ன செய்து விடுகிறார் அப்படின்னா, இறுதி நேரத்தில் இந்த புறத்திலிருந்து அபூஜஹலும் மற்றவர்களும் உன்னுடைய அப்துல் முத்தலிஃபுனுடைய மார்க்கத்தை நீ புறக்கணிக்க போகிறாயா என்று அப்படி அவர்களை தூண்டிவிடும் பொழுது அந்த வார்த்தை ஹத்தா கால அபூ தாலிபின் ஆகரமா கல்லமகும், அபூ தாலிப் அவர்கள் பேசிய வார்த்தைகளிலே இறுதியாக என்ன இருந்துச்சு? ஹுவ அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபினுடைய மார்க்கத்திலேயே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அபா ஐ யகூல லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவதை அவர் மறுத்து விட்டார் என்று மிக தெளிவாக அந்த நபிமொழி இடம்பெறுகிறது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எண்ணுகிற போது அல்லாஹ் வசனம் இறக்கி மாகாணலின் நபி வல்லதீன் ஆமனு யஸ்தக்ஃபிருல் முஸ்ரிகீன வலவ் கானு உலில் குர்பா, நெருங்கியவராக இருந்தாலும் ஒரு முஸ்ரிக்கு இணை வைப்பாளர் என்று தெரிந்த பிறகு அவருக்கு பாவ மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு நபிக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அது தகுதி இல்லாத காரியம் என்று இறைவன் டிக்ளேர் செய்யறானே. அதே மாதிரி இன்னொரு வசனத்தையும் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கிறானே, இன்னக்கலா தஹதி மன் அஹ்பப்த, நபியே நீர் விரும்புபவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது, வலாக்கின் அல்லாஹ யஹ்தி மை யஷா, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவருக்குத்தான் நேர்வழி காட்ட முடியும் என்கிற வசனம் இதை ஒட்டி இறங்கியது என்கிற அந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துது?
நீங்க யார சிறந்த தலைமுறையாக சொல்றீங்களோ, ரசூலுல்லாஹ் வரிசையாக சிறந்தவர்கள் முஸ்லிம்கள் வழியாகத்தான் வந்தார்கள் என்றால், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை ஏற்கிறேன் என்று அபு தாலிப் சொல்லி இருந்ததனால் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்ல மறுத்தவராக, அபூஜஹலுடைய கொள்கையில் இறந்தவராக அவர் கருதப்படுவார் என்றால், ஒரு ஹதீஸ் மிக தெளிவாக நமக்கு இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக பிரார்த்தனை செய்கிற போது 2 குர்ஆன் வசனங்களை இறக்கி, நீர் நினைத்தவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது என்றும், நபி அவர்களுடைய அந்த தேட்டத்திற்கு, நபி அவர்களுடைய எண்ணத்திற்கு மறுப்பளித்த இறைவன், அதே மாதிரி ஒரு முஃமினுக்கு, ஒரு நபிக்கு தகுதியான பிரார்த்தனை செய்வது, இணை வைப்பாளர்களுக்கு பிரார்த்திப்பது தகுதியான காரியம் இல்லை என்று தெளிவுபடுத்துகிறான் என்றால், அப்ப நீங்க எப்படி இந்த விஷயங்கள்ல நாம எவ்வளவு மாற்றமாக அந்த புகாரில் இடம்பெறுகிற அந்த செய்தியை திரித்து இவர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறார்கள் என்பதை நாம தெளிவுபடுத்திக் கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா அடுத்த ஆதாரம் என்ன? குர்ஆனை வளைச்சொடிச்சாச்சு. ஹதீஸ்ல வரக்கூடிய ஹதீஸ பல குர்ஆன் வசனங்கள் நபிமொழிக்கு மாற்றமாக அதற்கு எப்படியாவது மல்லுக்கட்டி அர்த்தம் கொடுக்க முடியுமா என்று அதிலும் தோல்வியை சந்திச்சாச்சு. அடுத்து என்ன? அறிவு என்ன சொல்லுது? சரி, அடுத்து நம்முடைய அறிவு என்ன சொல்லி காட்டுது? நம்ம கடையில போய் தங்கம் வாங்குறோம், தங்கம், வைரம், பிளாட்டினம் இதெல்லாம் வாங்கும்போது என்ன செய்வாங்க? நம்மகிட்ட தரும்போது சும்மா அள்ளி ஒரு பேப்பர்ல மடிச்சு, தினத்தந்தி பேப்பர், தினமலர் பேப்பர்ல மடிச்சு தர மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, ஒரு உயர்தரமான பாக்ஸ்ல, ஏன்னா இந்த தங்கம், பிளாட்டினம், வைரம் இதெல்லாம் விலை மதிப்புடையது. அப்ப விலை மதிப்புடைய அந்த பொருளை விலை மதிப்புடைய பாக்ஸ்ல போட்டு தான் மரியாதையாக தர்றாங்க. சும்மா குப்பை மாதிரி ஒரு பேப்பர்ல மடிச்சு தரல. இந்த உலகத்திலேயே ஆக விலை மதிப்புடையது, ஆக புனிதமானது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த பாரம்பரியத்தை, அவங்களுடைய அந்த புனித பரம்பரையை எப்படி காபிர்களுடைய உடம்புல கொண்டு வைப்பான் அல்லாஹ் தஆலா? தங்கம், பிளாட்டினம் போன்றத ஒரு பேப்பர்ல மடிச்சு குப்பை மாதிரி கொடுப்போமா? மாட்டோம்ல. எப்படி அல்லாஹ் நபி அவர்களை ஒரு காஃபிருடைய ஒரு பரம்பரையில் அல்லாஹ் ஆக்குவான், உடம்புல வைப்பான்? இதை இவங்க இப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனலா, ஒரு ஆக்ரோஷமா, லாஜிக்கலா கேட்கிற மாதிரி. ஏன்னா அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னமுல் முஸ்ரிக்குன நஜிசுன், இணை வைப்பாளர்கள் எல்லாம் அவர்கள் நஜிசுகள், அவர்கள் அசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் அதை சொல்றான்? அதனால அது இங்க வைக்க மாட்டான். முதல்ல குர்ஆன் வசனத்துல ஒன்று வந்த பிறகு, ஹதீஸ்ல ஒன்று வந்த பிறகு, எனக்கு அறிவுக்கு என்ன சொல்லுது, நம்ம அறிவு என்ன சொல்லுது என்று சிந்திப்பவன் சரியான ஒரு முஸ்லீமாக, முஃமினாக இருக்க முடியுமா? அப்ப இப்படி எல்லாம் சொன்ன இவர்கள் ஹதீஸ மறுக்கிறார்கள், அப்படி இப்படின்னு பேசக்கூடிய இவர்கள், இவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இவர்களை சார்ந்த இந்த ஜமாத்துல் உலமா யாரை, எந்த கொள்கையை முன்னிறுத்துகிறோ, எதற்கு மாநாடு வைத்ததோ அந்த கொள்கையை சொல்பவர்களாக அடையாளப்படுத்தப்படுபவர்கள் அறிவு என்ன சொல்லுதுன்னு பேச வந்திருக்கிறாங்க. ஹதீஸு தள்ளிடணும், ஹதீஸில் தெளிவாக வந்த விஷயத்தை மறுத்துவிட்டு அறிவு என்ன சொல்லுது என்று யோசிக்கணுமா? இன்னும் சொல்ல போனா, தெளிவாக ஹதீஸில் தெளிவான பிறகு நபி அவர்களுடைய இந்த செயல்தான் இவர்கள், நபி அவர்களை இந்த உலக மக்களுக்கு மத்தியில் ஒரு முன்னிலைப்படுத்துகிற ஒன்றாக இருந்துச்சு. இன்னைக்கு ஆன்மீகத்தை பேசக்கூடியவர்கள் தங்களுக்கென்று ஒரு தனித்துவத்தை விரும்புவார்கள். நீ அப்படி இருக்கக்கூடாது, நான் அப்படி இருப்பேன் என்கிற பெயரில் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு சுரண்டி தின்னுவதற்கும், தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீது இருக்கிற பிழைகளை துடைப்பதற்கும் இப்படி போய்கொண்டிருக்கிற அந்த ஆன்மீக தலைவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இறை தூதர் தான் என்பதை நிரூபிக்கும் விதமாக, தன்னுடைய தாய் தந்தையராக இருந்தாலும் கூட அல்லாஹ்விற்கு எதிரியாக இருந்தால், இணை கற்பிப்பில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுடைய நிலையும் நரகம்தான் என்பதை தெளிவுபடுத்தியதிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய நேர்மையும் கொள்கை பிடிப்பும் அல்லவா நமக்கு இதுல தெளிவுபடுத்த. அப்ப இதை வச்சுக்கிட்டு லாஜிக்கலா பேசுகிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழிகளை மறுக்கக்கூடிய வேலைகளை தான் இத்தகைய கொள்கையற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் என்னென்னலாம் பேசுறாங்க அப்படின்னா, இந்த ஜியாரத்து செய்ய போய் அனுமதி அளிக்கலனால உடனே அது இவங்க இணை வைப்புன்னு தான் தெரிஞ்சுக்கணுமா என்று சொல்லி அதற்கு விளக்கம் அளிக்கிறேன் என்கிற பெயரில், ஏன் தெரியுமா அல்லாஹ் அங்க போனா முதல்ல ஜியாரத் செய்ய போக முடியுமா? பொதுவாக காபிர்களுடைய கபரை ஜியாரத்தை செய்யக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தக்கும் அலா கபரிஹி இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி. இல்லையா? குர்ஆன்ல வாலமூல 10வது ஜுஸ்ல வருது.
காபிர்களுடைய கபர்ல போய் நிக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நிக்கவே கூடாதுன்னு எப்படி தியாரத் செய்ய அல்லாஹ் அனுமதி கொடுப்பான்? அப்ப தியாரத்துங்கிறது முஸ்லிம்களுடைய கபரைத்தான் தியாரத் செய்யணும். அப்ப ஆமினா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முஸ்லிமத்தாக முஃமினத்தாக இருந்ததனால தான் அல்லாஹ் ஜியாரத் செய்ய சொன்னான். குர்ஆன் வசனத்திலேயே அவருடைய கபரை ஜியாரத் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டு வருகிறார். என்ன அந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது? வலா தக்கும் அலா கபரிஹி, அவர்களுடைய அந்த கபரில் நபியை நீர் நிற்காதீர்கள் என்று சொல்லிட்டான். நிற்கவே கூடாது என்றால் அங்க போய் ஜியாரத் செய்யறதுக்கு அல்லாஹ் எப்படி அனுமதி கொடுப்பான் என்று கேட்கிறார். முதல் இவர் சொல்லக்கூடிய தௌபாவில் இடம்பெறுகிற இந்த வசனத்தினுடைய முன்பின் வசனங்கள் எதை பற்றி பேசுகிறது, இது எந்த நேரத்தில் இறக்கப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ் இதற்கு விளக்கம் என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்பதை வைத்துள்ள ஒருத்தன் புரியணும். எதுவுமே அப்படித்தான். அந்த முன்பின் வசனங்களை மறைக்கிறது, துண்டாடுவது, அல்லது அந்த வசனத்திற்கு அந்த மொழிபெயர்ப்பை திரிப்பது, அதே மாதிரி அந்த வசனம் எதற்காக இறக்கப்பட்டது என்பதை நபி அவர்களுடைய விளக்கத்தை உதறி தள்ளிவிட்டு இவர்கள் இமாம் என்று இவருடைய சொந்த புத்திக்கு எது விளக்கமாக தெரிகிறதோ அதை அதில் புகுத்தி மார்க்கத்திற்கு முரணான இந்த அநியாயங்களை அக்கிரமங்களை உருவாக்குகிற பிதத்தை செய்கிற மக்கள் மத்தியில் அந்த ஷிர்கை குஃப்ரை நியாயப்படுத்துவதற்கான வேலைகளை செய்யக்கூடியவர்கள் என்பதை நாம அடையாளம் கொண்டு கொள்ளணும். இப்ப இந்த குர்ஆன் வசனம் எதை சொல்லுது? அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தினுடைய முழுமையை நீங்க பார்க்கலாம். சூரா தௌபால 84வது வசனம், வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும் மாத அபதா, அவர்கள் எவரேனும் மரணித்து விட்டால் அவருக்காக நபியை நீர் ஒருபோதும் தொழுகை நடத்தாதீர். வலா தக்கும் அலா கபரிஹி, அவர்களுடைய அடக்கத்தலத்தில் சென்று நீ நிற்காதீர் என்பது பாவ மன்னிப்பு கேட்டு நிற்பதை தான் குறிக்குது. எப்படி நாம சொல்றோம்? சும்மா நம்மளா கற்பனையில சொல்றோமா? சஹீஹ் புகாரில் இடம்பெறுகிற 1366வது செய்தி. இது இந்த வசனம் எப்ப இறக்கப்பட்டுச்சு என்பது தெளிவுபடுத்துது. அல்லாஹ்வுடைய தூதர் சபையில இருக்கும் பொழுது அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்கிற அந்த நயவஞ்சகன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக பல போர்க்களங்களில் பின்வாங்கிய ஒருவன், பல முஸ்லிம்களுக்கு மத்தியில் சச்சரவை ஏற்படுத்திய ஒருவன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எதிராக அவதூற பரப்புபவர்கள் ஒருவன், இப்படி நிறைய இஸ்லாமியர்களுக்கு எதிராக நயவஞ்சகனாக இருந்து பல வேலைகளை செய்த அவன் மரணித்து விடுகிறான். அப்ப அவனுக்கு தொழுகை நடத்தி பாவ மன்னிப்பு கேட்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கப்படுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிப்பதற்காக அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக எழுந்து செல்ல போகிற போது உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவன் இன்னென்ன மாதிரி பேசி இருக்கிறான், இன்னென்ன மாதிரி இன்னென்ன நாட்கள்ல நடந்திருக்கிறான் என்பதை எல்லாம் எடுத்து சொல்லி இவனுக்கு தொழுகை நடத்த வேண்டாம் என்று தடுக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, என்னை விட்டு நீங்க விலகி நில்லுங்க, அல்லாஹ்விடத்துல நான் அதிகமாக எனக்கு விருப்பம், 2 விதத்துல விருப்பம் அளிக்கப்பட்டிருக்குது, அதிகமாக நான் அவருக்காக பிரார்த்தனை செய்ய 70 தடவைக்கு மேலையும் நான் அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்றால் மன்னிப்பு கேட்க போகிறேன் என்று சொல்லி போறாங்க. போகும்போதுதான் அப்ப இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஸல்லா அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம இன்சரிஃப், நபி அவர்கள் போய் தொழ வைத்து திரும்புகிற ஃபலம் எம்குஸ் இல்லா யசீரன், கொஞ்சம் நேரம் தான் ஆகுது, ஆனதோடு ஹத்தா நஸலத்தில் ஆயத்தானி மின் பராத், அல்லாஹ் இந்த வசனத்தை 2 வசனங்களை அந்த நேரத்தில் இறக்கி அருள்றான் என்கிற அந்த நபிமொழி குறிப்பிடுது. அந்த வசனம் தான் இது இப்ப நம்ம பார்த்திருந்த இந்த குறிப்பிடுகிற இந்த வசனம், ஒலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும் மாத அபதா வலா தக்கும் அலா கபரிஹி. அப்ப அல்லாஹ் இதுல ஒரு நயவஞ்சகனாக இருக்கிற ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தொலை வைத்ததை தவறு என்று சொல்லி, அப்படியானவருக்கு நீங்கள் தொலை வைக்க கூடாது, அவருடைய கபரில் போய் நின்று பிரார்த்திக்க கூடாது என்று அந்த பிரார்த்தனைக்கு தடை வைப்பதை வைத்துக்கொண்டு இவர்கள் அதை எப்படி திரிக்கிறாங்க, அதனால அவங்க அங்க போகவே கூடாது, அப்ப போயிருக்கிறாங்கனாலே அனுமதி எதுக்கு போக சொன்ன அல்லாஹ்? அந்த அனுமதி அளிக்கும் பொழுது பிரார்த்தனை தடை, ஆனால் ஜியாரத்துக்கு அனுமதி என்று அல்லாஹ் சொல்லியிருப்பதற்கான அடிப்படையை நீங்க நேரடியாக அந்த செய்தியில நீங்க பார்க்கலாம். இது இவங்களுடைய கபர் ஜியாரத் சிந்தனைகளை எல்லாம் குழி தோண்டி புதைக்கும் விதமாக நபி அவர்களுடைய நபிமொழி அங்கு இடம்பெற்றிருக்கிறது. எப்படி எதுக்காக அல்லாஹ் அனுமதிக்கிறான் நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற போதே வஇஸ்தஅதன்துஹு ஃபீ அன் அஸூர கப்ரஹா, அவருடைய கபரை ஜியாரத் செய்வதற்கு நான் அனுமதி கேட்டேன். உதினலி, அல்லாஹ் எனக்கு அது அனுமதி அளித்தான். ஜூருல் குபூர, நீங்களும் ஜியாரத் செய்யுங்கள். ஃபஇன்னஹா துதக்கிருல் மௌத, ஏனென்றால் அது மரணத்தை நினைவுபடுத்தும். நபியவங்க அல்லாஹ் எதற்காக அந்த சந்திப்பதற்கு அனுமதி அளித்தான்? மையவாடிகளை சந்திக்கும் போது
இந்த மாதிரியான மரண நினைப்பு ஏற்படும் என்பதற்காக அதை அனுமதித்து, ஆனாலும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சில தகுதிகள் இருக்கிறது என்பதைத்தான் நாம் சொல்கிற அந்த கருத்தை தான் இவர்கள் எதை அங்கு போய் ஜியாரத் செய்யக்கூடாது, அங்கு போய் நிற்கக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த வசனமும் சொல்லுகிறது, அதனுடைய முன்பின் வசனங்களும் சொல்கிறது, அது இறக்கி அருளப்பட்ட காரணமும் சொல்கிறது என்கிற போது இதை வைத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த பெற்றோர்கள் சூனவாதிகள் என்று நாம கருதணும் என்பது எவ்வளவு ஒரு பிழையான ஒரு அடிப்படை. இந்த ஹதீஸுகளுக்கெல்லாம் மாற்றமாக இந்த மார்க்க ஆதாரங்களுக்கெல்லாம் இன்னும் இவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன, அவங்களுடைய பெயர் எப்படியாக இருக்கு. ஒரு புறம் இப்படி தெளிவா ரசூலுல்லாஹ் போய் கேட்கறாங்க, அனுமதி கேட்கறாங்க, அனுமதி அளிக்கப்படுது, இன்ன காரணத்திற்காக அனுமதி அளிக்கப்படுது, ஆனாலும் அவங்களுக்கு ஜியாரத் செய்யறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டாலும் கூட அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்கு அனுமதி இல்லை என்கிற இந்த விஷயத்தை ஜியாரத் செய்ய அனுமதி அளித்ததனால அவங்க சரியானவர்கள் முஸ்லீம்களாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்வது அப்போ அப்படி இல்லை அப்படின்றத இந்த அந்த வசனத்தினுடைய முன்பின் இவர்கள் சொல்லுகிற ஆதாரம் பொருத்தமற்றதுன்னு பார்த்தோமா. இன்னொரு ஆதாரம், இவங்க பிரதான ஆதாரம் என்ன, ரெண்டாவது அவங்க பேரை பாருங்களேன், பேரே ஆமீனான்னு அர்த்தம். ஆமீனான்னா என்ன, ஈமான் உள்ள ஒரு மூமினான்னு அர்த்தம். அவங்க ஆபா அம்மாலாம் எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, பைஹாக்கில வருது, மன் உலித லஹு வலதுன் ஃபல் யுஹ்சின் இஸ்மஹு வ அதபஹு. உங்களுக்கு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளைக்கு நல்ல பேராக வையுங்கள், அவருக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பின்னால சொன்னாங்க, ஆனா ஆமீனா அம்மாருடைய வாப்பா அம்மா அவங்களுக்கு ஆமீனான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வாப்பாவுடைய வாப்பாவெல்லாம் அப்துல்லான்னு பேர் வச்சிருக்காங்க, சிறந்த பேரு. ரசூலுல்லாஹ் பிறக்க முந்தையே அப்படி வச்சிருக்காங்க. அவங்க பேர் என்ன, அப்துல்லா. ஆமீனா, ஆமீனானா மூமினான அர்த்தம், அப்துல்லானா அல்லாஹ்வின் அடிமைன்னு அர்த்தம். அப்ப இப்படியான பேரை அன்றைக்கு எல்லாரும் வைத்திருந்தார்களே, குறைசிகள்ல இப்படியான பெயர்கள் வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் இணை வைப்புக்கு அப்பாற்பட்டவர்களா? அப்ப இவர்கள் சொல்லுகிற அந்த வாதம் என்பது இறை நிராகரிப்பாளர்கள் என்றால் அவங்க அப்படி பேர் வைக்க மாட்டாங்க. குர்ஆன் அவர்கள் எப்படி சொல்லுது, வானம் பூமி இதெல்லாம் படைத்தது யார் என்றால் அல்லாஹ் தான் படைத்தான் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்விற்கு நீங்கள் எப்படி தர்காக்களில் போய் கையேந்தி நிற்பதற்கு அவர்கள் எங்களுக்கு அவங்க சஃபாத் செய்வாங்க என்று நீங்கள் ஒரு பொய் சொல்கிறீர்களோ, அவர்கள் பதிலளிப்பார்கள், உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் நாட்டத்தினால் அவங்க அதற்கு எங்களுக்கு பதிலளிக்கிறார்கள், ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள் என்று கராமத் என்று இப்படி போலித்தனமாக சொல்லித் தருகிறீர்களோ, இது போன்ற காரணத்தை அவன் சொல்லி அல்லாஹ்வோடு இணை கற்பித்தானே ஒழிய, இப்ப நீங்க எப்படி அல்லாஹ் அப்துல்லான்னு நீங்க பேர் வைக்கலையா? அப்போ இப்படியான இந்த அடிப்படையில் தான் அவர்கள் பெயர் வைக்கப்பட்டிருந்ததை ஒழிய இந்த செய்திகள் இவங்க இணை கற்பிப்பாளராக இருந்ததில்லை என்பதை எந்த விதத்திலையும் தெளிவுபடுத்தல என்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள், இவங்க ஃபத்ரத்துடைய காலத்தில் பிறந்தாங்க, அதனால இவங்க மூமின்களாகத்தான் கருதணும் என்கிற வாதம் அது எவ்வளவு பிழையானது. அதே பத்திரத்துடைய காலம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து போய் ரொம்ப நாள் ஆட்சி இடைவெளிப்பட்ட காலம், நபிமார்கள் வரல மக்காவுல. அவங்க எல்லாம் ஆயுதா இல்லதாங்கிற கொள்கையில இருந்தாலே போதும். எந்த காலமாக இருந்தாலும் இறைவனுக்கு இணை கற்பித்தவர்களாக இருந்தால், மரணித்திருந்தால் அவங்க நரகத்திற்கு தான் செல்வார்கள் என்பதுதான் அடிப்படை. அது இல்லை என்றால் தானே இந்த காலத்திலையும் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்கிற ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம பேசுறத பார்க்கிறோம். அப்ப இப்படியாக நிறைய விஷயத்தை சொல்லி அவங்களுக்கு இன்னொரு மோசமான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். என்னன்னா, ஆமினா அவர்களுக்கு ஏன் மன்னிப்பு கேட்பது அல்லாஹ் மறுக்கிறான் அப்படின்னா, அதை கேட்டாலே நமக்கு ஒரு இவ்வளவு முட்டாள்களாக இருப்பார்களா என்கிற அதிர்ச்சியும் ஏற்படுது. தியாகத்து செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டாங்க, அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அவங்களுடைய பாவ மன்னிப்புக்கு அனுமதி கேட்கும் போது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்காம விட்டுட்டான். ஏன் அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்புக்கு கேட்க அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னா, இதற்கு நிறைய விளக்கம் இருக்குங்க. சும்மா மேலோட்டமா அதீத படித்து மக்களை போட்டு குழப்ப கூடாது. ஏன் அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு சொன்னான்னா, ஹஜ்ரத் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு பாவம் கூட கிடையாது. பாவம் இருந்தாங்க பாவ மன்னிப்பு கேட்கணும். பாவம் செஞ்சிருந்தாதானே பாவ மன்னிப்பு, பாவமே செய்யாதவர்களாக இருந்ததுனால தான் அப்படி கேட்கறாங்கன்னு ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்றாரு. எவ்வளவு ஒரு மோசமானது. அவங்க பாவமற்றவர்கள் என்கிற முடிவை நீங்க எடுத்ததற்கான குர்ஆன் வசனம் என்ன என்பதற்கான நபி மொழி என்ன? அப்போ உங்க மனோ இச்சையை புகுத்தி விட்டு
மார்க்க ஆதாரமாக அதை நீங்கள் மக்கள் மத்தியிலே சொல்லி, ஏன் இது நாங்க எப்படி சொல்றோம்னா, மிஷ்காத் ஷரீஃபுக்கு ஷரஹ் மிர்ஆத்துல் மனாஜிஹ்னு ஒரு கிதாப் இருக்குது. மிர்காத் இருக்குது, தாரீகுல் மசாபிஹ் இருக்கு, நிறைய கிதாப் இருக்குது. அதுல இந்தியா கண்டெடுத்த ஒப்பற்ற பெருமேதை ஹக்கீமுல் உம்மத் அல்லாமா அஹ்மதி யார்கான் ரஹ்மத்துல்லாஹி யூபி பதாயுன்ல பிறந்து அவங்க இப்ப பாகிஸ்தான்ல தான் அவங்களுடைய அடக்க இடம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவங்களை கபூல் செய்வானாக. இந்த ஹதீஸுக்கு அற்புதமான விளக்கம் மிர்ஆத்துல் மனாஜிஹின் அவங்க தஸ்னீப் அவங்களுடைய ஆக்கம் அதுல எழுதியிருக்காங்க. அற்புதமான விளக்கம் எழுதியிருக்காங்க. மிஸ்காத்துக்கு மிர்ஆத்துல் மனாபிஹ் என்கிற ஒரு சரஹ் எழுதப்பட்டிருக்கு. அதுல அவர் சொல்லி இருக்கிறார். அதனால சொல்றோம், இதுதான் உங்களுக்கு மார்க்கமா, மார்க்க ஆதாரமா? அப்ப இப்படியான இவர்களுடைய நிலைகளை, அது இல்லாம நிறைய விஷயங்களை சொல்லி ஷஹீதுகளுக்கு பாவ மன்னிப்பு கேட்காம அடக்கம் பண்ணிடலாம். யுத்தகலத்துல உயிரை துச்சமாக மதித்து குதித்த சுகதாக்களுக்கு நாம அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது, அப்படி கொண்டு போய் அடைக்கிற வேண்டியதுதான். ஏன்னா அவங்க பாவத்தை பூரா அல்லாஹ் மன்னிச்சுறான், உயிரையில கொடுக்குறாங்க. அது பிழையான கருத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது யுத்தத்துல கொல்லப்பட்டவர்களுக்கு பிற்காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிறாங்க. அதே மாதிரி சிறு குழந்தைகளுக்கு பாவ மன்னிப்பு கேட்கப்படுறது இல்ல. அப்ப அந்த குழந்தைகளுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு துவா கேட்க கூடாது, அப்படி இல்ல, என்ன பாவமே கிடையாது. அத மாதிரிதான் அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு பாவங்கிறதே கிடையாது. சிறு குழந்தைகளுக்கு பாவ மன்னிப்பு கேட்டும் ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுக வைத்தும் அடக்கம் செய்ததற்கான ஆதாரமும் இருக்கிறது. யா அல்லாஹ் எங்க ரசூலுல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு துவா செய்யலாமா? கூடாது, ஹராமாச்சு. எங்க நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்களை மன்னித்தருள் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யறது பக்கா ஹராம், கூடாது. ஏன்னா அவங்களுக்கு பாவமே கிடையாது, மாசூம், பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். அவங்க குழந்தையா இருக்கும் போதும் பாவம் செய்யல, வாலிப முறுக்கான வயதிலும் பாவம் செய்யல. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு பாவ மன்னிப்பு அது மாதிரி ஆமீனா அப்படின்னா இவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு அல்லது இவங்க பாவங்களே செய்யப்படல என்பதற்கான, இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதில்லை என்பதனால் அவங்களுக்கு கேட்பதில்லை அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இவங்களுக்கு எங்கே சொல்லப்பட்டிருக்குது? அப்ப ஒரு விஷயத்தை வைத்து இவங்களுடைய நிலையே அப்படித்தான். பல நபிமார்களுக்கு அற்புதங்கள் செய்ததாக குர்ஆன் வசனங்கள் வருகிறதா, அதனால போற வரவெல்லாம் செய்வான். ஒரு குறிப்பிட்ட நல்லடியார் சில அற்புதங்களை செய்ததாக குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுதா, அல்லாஹ் குறிப்பிட்டவர்களுக்கு அதை செய்கிற ஒரு வாய்ப்பு அல்லாஹ் வழங்குகிறான் அப்படின்னா அல்லாஹ் தான் அதை நிகழ்த்துறான் என்கிற போது குறிப்பிட்டவர் என்று புரியாம போற வரவன், ரோட்ல போற வரவன், போதைப் பொருளுக்கு அடிமையானவன், அந்த போற எல்லா அற்புதம் செய்வான் என்கிற நிலைப்பாட்டை எப்படி எடுக்கிறார்களோ, அல்லாஹ் ஒரு மன்னிப்பு வழங்கி இருப்பதாக யாருக்கு சொல்லி இருக்கிறானோ அப்படிப்பட்ட தூதருக்கு வழங்கப்பட்டதை இது அவங்களுக்கும் தான் இவங்களுக்கும் தான் என்று எடுக்கிற உரிமை யார் கொடுத்தா? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இப்படி எடுத்தீங்க? அப்ப இப்படி மார்க்கத்திற்கு முற்றும் முழுவதுமாக இப்படியான அந்த விளக்கங்களை கொடுத்தது மாத்திரமல்லாம இவர்களையும் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இதுல கூடியிருக்கிற, அதாவது இந்த உலமா சபை அவர்கள் ரொம்ப மோசமான கருத்துக்களை பேசியிருக்கிறாங்க என்கிற மாதிரியான அந்த விஷயங்களை எல்லாம் அதுல முன்வைக்கிறார்கள். இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உலமா சபையில இவங்க ஒரு பேசி இருக்கிற அந்த விஷயங்கள் ஒரு புறம் இருக்கிறது, மற்றொரு புறம் அதற்கு இவங்க மறுப்பு தெரிவித்து இப்படியான சில கருத்துக்களை பேசி இருக்கிறாங்க. அப்ப இப்படி பேசி இருக்கிற இவர்களுக்கு இப்போ நாம் ஒரு கருத்தை கொள்கை விளக்க மாநாடுன்னு பேசியிருக்கோம், நமக்கு எதிராக ஒருவர் பேசியிருந்தா நீங்கள் அதற்கு உங்களை சார்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்படுகிற அவர்களை நீங்கள் அடையாளப்படுத்தணும்ல. இவங்க அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் இல்லை என்று இவர்கள் சம்பந்தமாக தங்களை அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் மஜ்லிஸ் உலமா என்று அடையாளப்படுத்திக் கொள்கிற இவர்கள் குறித்து நீங்கள் அந்த மாநாட்டில் என்ன வாய் திறந்தீர்கள்? இப்படி சில மோசமானவர்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கு நவீன குழப்பவாதிகள் யார் என்று நீங்கள் பேசிய விஷயங்கள் அதில் இவர்கள் அடையாளப்படுத்த முடிஞ்சுச்சா? ஏன் உங்களுக்கு அந்த தயக்கம்? உங்களுடைய கருத்திற்கு எதிராக இப்போது நேற்றா இவங்க வெளியிடுறாங்க. எவ்வளவு காலமாக இவர்கள் உங்களுக்கு எதிராக நீங்கள் ஒன்றை சொல்கிற போது அதற்கு மறுப்பு தெரிவித்து இவர்கள் பரலேவி கொள்கையை தமிழகத்தில் பரப்பக்கூடிய இந்த சிந்தனை படைத்து இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் ஜமாத்துல் உலமா என்கிற அந்த பெயரையும் பயன்படுத்தி அதில் இடம்பெற்று அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற பெயரையும் பயன்படுத்தி இப்படியான விஷம கருத்துக்களை மக்கள் மத்தியில் பதிய வைத்துக் கொண்டிருக்கிற இவர்கள் குறித்த தெளிவை நீங்க அந்த மாநாட்டில் ஒரு வார்த்தை கூட நீங்க பேசல.
இவங்களை ஏன் தோலுறுத்து அடையாளப்படுத்தல? இவர்களை ஏன் வெளிப்படையாக இவர்கள் விசமிகள், இவர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நீங்க அடையாளப்படுத்தல? ஏன் அப்படின்னா உங்களுடைய கொள்கையும் இன்றைக்கு அப்படி அந்த படித்தரத்தை நோக்கி தவறி கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிந்தனைகளுக்கு மாற்றாக, இப்ப நீங்க ஏதோ ஹதீஸ்ல இருக்கிறத சொல்லிட்டீங்க, இவங்க மறுப்பு கொடுத்துட்டாங்க, இதுல உங்களுடைய நகர்வு என்ன? நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இப்படி மறுப்பு கொடுத்ததோட எம்மை சார்ந்தவர்கள் இப்படி ஒரு மறுப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதுல பேசக்கூடிய ஒருத்தர் ரொம்ப ஆக்ரோஷமா பேசினார். நவீன குழப்பவாதிகள் பெரும்பாலும் இன்னைக்கு ஆன்லைன் மூலமா தான் வர்றான். ஆன்லைன்ல எழுதுறது இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பொதுவா இருக்கிற கட்டண கழிப்பிடத்தினுடைய சுவர்ல எழுதுற மாதிரி ஆயிடுச்சு. எவனுக்கெல்லாம் நல்ல முறையில் எழுத முடியாதோ, எழுத தெரியாதோ, எழுதி வரக்கூடிய விவாதத்தையும் கருத்தையும் எதிர்கொள்ள முடியாதோ, அவனெல்லாம் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனா உட்காந்து எழுதிக்குவான் வீட்டில். அந்த மாதிரி கழிவறை சுவர்களில் கண்டதையும் எழுதி வைக்கிற ஒரு சுவர் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு வாட்ஸ்அப்பு, இன்னைக்கு ஃபேஸ்புக்கு, இன்னைக்கு இருக்கிற சமூக வலைத்தளங்கள் எல்லாமே. ஆன்லைன்லயே மார்க்க தெரியக்கூடாது என்கிற போது இது கழிப்பிட சுவர் மாதிரி, கண்டவன் எழுதுறான், இதுல பதில் சொல்ல தெரியாதவன் எழுதுறான், அதே மாதிரி பதில் சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறவன் தான் அதுல எழுதுறான் அப்படின்னும் பொழுது, அப்ப நீங்க இதை ஆன்லைன்ல பதிவேற்று இருக்கிறீங்களா? இந்த மாநாட்டு வீடியோக்களை இது பேசியிருக்கீங்களா? அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்களும் கழிவறையில் எழுதுற அந்த குரூப் மாதிரி தானே, எதுக்கும் பதில் சொல்ல மாட்டீங்க. எதையும் உங்களுக்கு மறுப்பு வெளியிடுகிற போது அதை மறுத்து பேச மாட்டோம் என்பதை தாண்டி இவங்களுடைய நிலையையும் அவர் தெளிவுபடுத்திட்டார். கழிவறையில் எழுதப்படுகிற அசிங்கங்களை போன்றுத்தான் இவர்களுடைய அந்த அந்த கருத்துக்கள் என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது போக இவர்களை உலமா சபையில் உப்மா சபை, இவர்கள் உலமா சபையில் உலக்கை சபை என்றெல்லாம் மறுப்பு வெளியிடுகிறார்களே, இவங்க தப்லீக்காரவங்க மாநாடு நடத்தி இருக்கிறார்கள். இவங்க ஏற்கனவே ஜியாரத்து, மௌலிது கூடாது, உருஸ் கூடாது, வசீலா கூடாது, வலிமாக்கள உதவி தேடக்கூடாது என்றெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்றாங்க. சொல்லி வந்தாங்க. இப்போ உங்க கொள்கைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க இதெல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப ஜியாரத்து கூடும், தர்கா ஜியாரத்து கூடுன்ற நிலைக்கு வந்துட்டாங்க. மௌலுது கூடுன்னு வந்துட்டாங்க. நீங்க சொன்ன இவர் பட்டியலிடுகிறவற்றில் இவங்க பின்வாங்கி இருக்கிற விஷயம் உருஸ் கூடும், வசீலா கூடுன்றாங்க. வழிமாற்ற உதவி தேடுறதுல மட்டும் கொஞ்சம் அதுல முரண்பட்டு பேசி இருக்கிறார்கள். அதற்கும் இப்ப கண்டனம் தெரிவிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. அதுல அந்த முடிவையும் இவர்கள் கூடிய சீக்கிரம் மாற்றிக்கொள்வார்கள் என்கிற நிலைதான் இவர்களுடைய நிலை என்பதை நாம தெளிவுபடுத்துறோம். இன்னும் சொல்ல போனா, ஏற்கனவே தப்லீக் ஜமாத்துக்காரங்க ஜியாரத்து கூடாது, மௌலூது கூடாது, உருஸ் கூடாது, வசீலா கூடாது, வழிமார்கள்ட்ட உதவி தேடக்கூடாது, இப்படி எல்லாம் பேசுவாங்க. கடைசியில் அப்படி பேசி இப்படி பேசி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கிடைக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர்கள் காபிர்கள் வந்துட்டாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இவர் சொல்றாரு, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய நிலை குறித்து இப்படி பேசி இருக்கிறார்கள், அல்லாஹ் காப்பாற்றணும் என்று சொல்றாங்க. அப்ப இப்படி சொல்லக்கூடிய, நீ ஹதீஸ் அடிப்படையில் ஒன்று சொல்றீங்க, அதை இவங்க உங்களை சார்ந்தவர்களே மறுத்து வெளியிடும் பொழுது நீங்க அதை என்ன செஞ்சிருக்கணும், எப்படி அணுகிருக்கணும்? உங்களை ஒன்றும் தெரியாத உலமா சபை சொல்லுது, இது உலமா சபையா அல்லது உப்மா சபையா என்று விமர்சிக்கிறார். அதே மாதிரி இது இவங்க தப்லீக் ஜமாத்தை சார்ந்த சிந்தனையாளர்கள் என்று உங்களை சுன்னத் வல் ஜமாத்திலிருந்து வேறுபடுத்தியவர்களாக அறிவிக்க தெரிந்த அவர்கள், நீங்க ஏன் இவர்கள் பரலேவிகள் என்று மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தல? உங்களை பல காலமாக இவர்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும் என்று ஜமாலி வகைராக்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, நீங்கள் ஏன் அவர்கள் குறித்து தெளிவுபடுத்தாம இன்றைக்கும் இந்த சமுதாய மக்களை நீங்கள் சுன்னத் வல் ஜமாத் என்கிற போர்வைக்குள்ளே இருந்து கொண்டு நாங்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் செயல்படுகிறோம் என்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதை போன்று ஏன் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாம் கேள்வியாக முன்வைக்கிறோம். இன்னும் என்னென்னலாம் சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள் காபிர்கள் சொல்லி திருத்தி அந்த உலமாக்கள் மாநாட்டில் பேசும்போது மற்ற உலமாக்கள் எல்லாம் அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு எந்த பதிலும் சொல்லாமல் இருந்ததும், ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர் உட்பட அதற்கு எந்த எதிர்ப்பும் கண்டனமும் அந்த மேடையிலேயே பதில் சொல்லாமல் இருந்ததும் கண்டனத்திற்குரியது. இதை இந்த ரசூலுல்லாஹ் பெற்றோர்கள் சம்பந்தமாக பேசும் பொழுது, திருச்சி உலமாக்கல் மாநாட்டில் பேசும் பொழுது அந்த மற்ற உலமாக்கள்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதன் தலைவர் உட்பட அதை எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தது கண்டனத்துக்குரியது என்று கண்டிக்கிறார்களே, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? என்ன பதில் தெரியுமா இவர்களுடைய பதில்? அதை நாம் பார்க்கும் பொழுது இன்னும் அதிர்ச்சி அளிக்கிறது. இவருடைய பதில் என்னன்னா, இப்போ எதிர்த்து வீடியோ வெளியிடுறாங்க, இதுதான் சத்தியம் என்று, இதுதான் கொள்கை என்று வீடியோ வெளியிடுறாங்க.
இதற்கு எதிர்பார்த்து ஒரு வீடியோ இவங்களை சார்ந்தவங்களை வெளியிடும் பொழுது இவங்க பதில் என்னவா இருக்கணும்? ஒன்று அதற்கு எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது வீடியோ மூலமாகவோ பதில் சொல்லணும். அதான் அவங்க கருத்தாக இருந்தால் குறைஞ்சபட்சம் அமைதியாவாக இருக்கணும்ல. இவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? அந்த வீடியோவை இன்றைக்கு நீக்கிட்டாங்க. இப்போ அந்த அன்வாரி அவர் பேசிய அந்த வீடியோவை இவர்கள் யூடியூப்ல எது இடம்பெற்றிருந்ததோ, அந்த எதில் லைவ் செஞ்சாங்களோ, எதில் பதிவிட்டு வந்தார்களோ அந்த வீடியோவை இன்றைக்கு அவங்க பிரைவேட்ல அதை அழித்து நீக்கி யாரும் பார்க்க முடியாதபடி செஞ்சிருக்கிறாங்க. அந்த வீடியோ மட்டும் நீக்கப்பட்டிருக்குது. அப்ப இதான் உங்களுடைய நடவடிக்கையா? ஒரு சத்தியத்தை நீங்கள் சத்தியமாக கருதி சொல்லும் பொழுது அதை எதிர்க்கிற போது அப்ப அதற்கு உடன்படுறீங்கன்றதானே இது தெளிவுபடுத்துது. இன்னும் சொல்ல போனா பேசியவர்கள்ட்ட விளக்கம் கேட்க போறாங்களாம். இதுவும் பரவி இருக்கிறது. கடந்த அந்த பதிவிலே நம்ம பார்த்திருந்தோம். அப்போ இதை கண்டிக்கிற அந்த ஒரு சைடு இதை கண்டிக்கிற கன்னியாகுமரி ஜமாத்துல் உலமா சபையினுடைய அந்த அறிவிப்பு பார்த்தோம். இன்னொரு புறத்தில் கோவை ஜமாத்துல் உலமா சபை இது கொள்கை சுன்னத்துல் ஜமாத் கொள்கைக்கு நேர்மாற்றமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள், இந்த பதிலில் சொல்லியிருக்கிறார்கள் என்று கோவை ஜமாத்துல் உலமா சபை அறிவிக்கிறது. இதை பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய மாநில ஜமாத்துல் உலமா சபை இந்த லெட்டரை பரப்பிராதீங்க, இது உள்ள உங்களுக்காக சொல்லப்பட்டது, அதனால இது நீங்க வெளிப்படுத்துவது என்பது கண்ணியத்தையும் கட்டமைப்பையும் சீர்குலைக்கிற செயல் என்றெல்லாம் சொல்லி அவர்களிடத்தில் நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கிறோம். என்ன விளக்கம்? மிக தெளிவாக ஹதீஸில் இருக்கிறத அவங்க பேசி இருக்கிற விஷயத்தை எது சரி எது தவறு என்று சொல்லி தெளிவுபடுத்த மக்கள் மத்தியில தெளிவுபடுத்த வேண்டிய நீங்கள் என்ன ரகசியமாக இதை வைத்து கேள்வி எழுப்புறது? என்ன ரகசியமா இதுல விசாரிக்க என்ன இருக்கு? தெளிவா இதான் ஹதீஸில் இருக்கிறது என்று ஆதாரபூர்வமாக அவர் பேசியிருக்கிறார். அதற்கு ஒரு சாரார் மறுப்பு தெரிவித்து கண்டனங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த விஷயத்துல இதை பரப்ப வேணாம், அவங்கள்ட்ட நாங்க கேள்வி எழுப்பி இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப இன்றைக்கு இந்த பரலேவிச அந்த கொள்கை அது இன்னைக்கு ஜமாத்துல் உலமாவில் ஊடுருவி அதை ஆக்கிரமித்திருக்கிறது என்பதைத்தான் இவர்களுடைய செயல்பாடுகள்ல நாம பார்க்கிறோம். இது இன்னும் இது போன்று பேசக்கூடிய சில அன்வாரிகள், சில காசிஃபிகள் இவங்களையும் நாளைக்கு இப்படி கொஞ்சம் கூட ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தடுமாறி இன்றைக்கு கபர் ஜியாரத் கூடும், தர்கா ஜியாரத் கூடும் என்கிற நிலைக்கு வர்றாங்க. இப்ப அடுத்து ஒவ்வொன்றிலாக இப்படி தரம் இறங்கி அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாளைக்கு எதையும் இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை இந்த பரலேவி கொள்கையை சார்ந்த அந்த நபர்கள் எந்த கொள்கையை முன்வைக்கிறார்களோ அதையே இவர்களும் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி பலர் தடுமாறி இந்த கொள்கையை எதிர்க்காமல் இருந்து அந்த கொள்கையிலேயே போய் சென்று விட்டதை நாம பார்க்க நேரிடுகிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மக்கள் நரகத்திற்கு செல்வதற்கான இந்த காரியங்களை மக்கள் மத்தியில தெளிவுபடுத்தக்கூடிய சூழல்ல இவர்கள் இந்த உலமாக்கள் குர்ஆன் அடிப்படையில், குர்ஆன் ஹதீஸ் எதை சொல்கிறதோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு முன்வர வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் முன்வைக்கிறோம். அதற்கு இவர்கள் முன்வருவார்களா, இதை மக்கள் மத்தியில தெளிவுபடுத்துவார்களா என்பதை கேள்வியாக முன்வைத்து முடிக்கிறோம். மக்களுக்கு இதுல ஒரு தெளிவு, இவ்வளவு முரண்பட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிற இவர்களா, இவர்கள் சொல்கிற கொள்கையா நாம் பின்பற்ற வேண்டும் என்பதையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் ஆதாரம். இது தாண்டி இவர்களை பின்பற்ற நேர்ந்தால் நமக்கு நரகம்தான் என்பதை இவர்களுடைய அந்த வார்த்தைகள் நமக்கு விளக்கி காட்டுகிறது. அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றி வாழ்கிற நல்பாக்கியத்தை இறைவன் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாஹர்தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.